சித்தர்கள் கிட்ட நீங்க கேட்கலாம். நீங்க உங்களுக்கு எந்த சித்தர் உங்களுக்கு பிடிக்குமோ, வாழ்ந்து மறைந்த சித்தர் நான் சொல்றது. வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சித்தர்கிட்ட போய் கேட்கக்கூடாது. வாழ்ந்து மறைந்த சித்தர்கள் 18 சித்தர்கள போய் நீங்க கேட்கலாம். சரிங்களா? காகபுஜண்டர போய் கேட்கலாம். நிச்சயமா சொல்லுவார். நிச்சயமா சொல்லுவார் புஜண்டர். ஏன்னா, அவர் வந்து மனைவியோட இருக்கிறார். சரிங்களா? அவங்க குடும்பத்தோட இருந்து, இப்போ வந்து அந்த நற்பவின்ற மந்திரத்தை வந்து அவரு எல்லாருக்கும் அது பிரயோகம் பண்ணி தீட்சையாவே குடுத்தவரு அவருதான். அதனால நீங்க காகபுஜண்டர் ஐயா கிட்ட, சித்தர்கிட்ட நீங்க கேட்கலாம். நீங்க எங்கனா இருக்குதா? ஆசிரமம் எங்கனா இருக்கா சொல்லுங்கம்மான்னா, அதெல்லாம் நீங்க தேடி போக தேவையில்லங்க. இந்த பேர உச்சரிச்சு கொண்டே இருங்க. உங்க வீட்ல வச்சு நீங்க அந்த பேர உச்சரிச்சாவே போதுங்க. ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஒரு ஒயிட் ஷீட்ல எடுத்து எழுதுங்க. காகபுஜண்டர் ஐயான்னு சொல்லி எழுதுங்க. நிச்சயமா அவர் வந்து அந்த பேப்பர்ல கூட சில நேரங்கள்ல அந்த முகம் காட்டும். அந்த குலதெய்வத்தோடைய முகங்கள்லாம் காட்டும். இத நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பல பேருக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீங்க அந்த மாரி பண்ணி பாருங்க. நிச்சயமா கிடைக்கும். கிடைச்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாரி எங்களுக்கு அது முகம் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லும்போது நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா, இவங்க எல்லாமே ரொம்ப ஹை ஸ்டேட்ல இருக்கிறவங்க.